कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो गोविंद भगवान की जय। अழகான கோவர்தனகிரி, அதில் கோவிந்த குண்டம். அழகா சரியாக நாம் பார்த்தது என்னன்னா, போன இதில் கோவிந்த பட்டாபிஷேக லீலையை பார்த்தோம். கோக்களுக்கு இந்திரன், கோ இந்திரன், அதுதான் கோவிந்தன் ஆச்சுன்னு சில பெரியவாளுடைய அபிப்பிராயம். பகவானுக்கு கோயிந்திரன் அப்படின்ற திருநாமத்தை சூட்டினது ஜோரா காமதேனு. அவள்தான் அவ்வளோ அழகாக பெயர் சூட்டினா. ஆகாச கங்கா ஜலம், ஜோரான காமதேனுடைய க்ஷீரம், இதை கொண்டு பகவானுக்கு அபிஷேகம். கிருஷ்ணனோட சரித்திரத்தில் ஒரே ஒரு பட்டாபிஷேகம்தான் கோவிந்த பட்டாபிஷேகம். ராமனுடைய பட்டாபிஷேகம் போஸ்ட்பான் ஆகிடுது. அதனால் இந்த இடத்துல யாரும் ஊர்லலாம் கூப்பிடவே இல்லை இந்திரன். அவனுக்கு ஒரு பயம் வேற, பகவான் ஒத்துக்கொள்ளணுமே அப்படின்னு. அதனால் அந்த பாகவத ஸ்லோகத்தை கவனித்து பார்த்தோம்னா, காமதேனுதான் சுவாமி கிட்ட சொல்லி, நீ தான் எங்கள் எல்லாருக்கும் இந்திரன், லோகபாலன் சொல்கிறான். இந்திரன் சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்னா பண்ண தப்பு, அதாவது பகவான் இவனுடைய பூஜையை கெடுக்கிறான் அப்படின்னாலே என்ன தப்பு பண்ணேன்னு யோசிக்க தோணலை. இவன் யார் என் பூஜையை கெடுக்கிறதுக்கு? ஏதான ஒரு விஷயம் நமக்கு தடையாகிறது, இல்லாட்டி நமக்கு கிடைச்ச ப்ரிவிலேஜ் மாறுறதுன்னா என்ன தப்பு பண்ணோன்னு யோசிக்கணும். ஏன்னா தேவனாக இருக்கிறது ஒரு ப்ரிவிலேஜ். இப்போ குழந்தை ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் அதுக்கு எல்லா ப்ரிவிலேஜும் கொடுப்போம். அது அந்த ப்ரிவிலேஜை மிஸ்யூஸ் பண்ணுறதுன்னா முதல்ல ப்ரிவிலேஜை தான் பிடுங்குவோம். இது குழந்தையாக இருக்கட்டும், ராஜாவாக இருக்கட்டும், கோபியாக இருக்கட்டும், பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை கொடுத்ததுனால அவர்களுக்கு அதில் ஒரு திமிரு வர்றதுன்னா, எதனாலே அது வர்றதோ அதை பிடுங்கிடுவோம். இது கிருஷ்ணஸ்வபாவம். கோபிகளுக்கு சௌபாகிய மதம் வர்றது. எங்களுக்கு கிருஷ்ணன் கிடச்சுட்டான், ஓ நான் கிடச்சதே உங்களுக்கு மதமா, அப்போ நான் என்ன உங்கள்கிட்ட எடுத்துக்கிறேன், அதான் டக்குன்னு காணாமல் போய்ட்றேன். அதுதான் இப்போ இந்திரனுக்கு என்ன, இந்திர பதவின்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாரும் என்னை கொண்டாடுறா, எல்லாரும் எனக்கு பூஜை பண்ணுறான்னு. பதவி வச்சுக்கோ, ஊரில் எவனும் பூஜை பண்ணலன்னா இதோட அசிங்கம் வரணும். அப்போ தேவர்கள் எப்படி மதிப்பா? இந்திரனுக்கு எப்போ மரியாதைன்னா பூமியில் இருக்க பூஜை பண்ணாதான் மரியாதை, இல்லாட்டி யாரும் அவனை கண்டுக்க போகிறான். அதனால கிருஷ்ணன் அவனோட 6 வயசு வரைக்கும் இந்திர பூஜையை கெடுக்கல. 7வது வயசுல தான் இந்திர பூஜையை கெடுக்கிறான். அதனால தான் இன்றைக்கெல்லாம் இந்திர பூஜை குறைஞ்சி போயிடுது. இல்லாட்டி ஒரு காலத்தில் இந்திர பூஜை ரொம்ப விசேஷமாக இருந்தது. தீபாவளி சமயத்தில் ப்ராப்பராக இந்திர பூஜை சமயம் அதுதான். அப்போ அந்த இந்திர பூஜையை கெடுத்துட்டான் இல்லையா, அப்பொழுதும் புத்தி வரல, மழையை கொற்றான். எப்போ அடங்கினான் இந்திரன்னா, பகவான் கல்லெடுத்து கல்மாரி காத்தான். ரொம்ப அழகான வாக்கியம் இது. கல்லெடுத்து கல்மாரி காத்தான் அப்படின்னார். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்தபிரான். இன்னைக்கு நம்ம அதான் அனுபவிச்சோம். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்தபிரான். இன்னைக்கு அவ்வளோ அழகா திருக்கோவலூர் ஆயன் இந்த 2 வாக்கியத்துக்கு சேர்த்து இன்னைக்கு பார்த்துட்டு வந்திருக்கோம். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் கிருஷ்ணன் சதுர்புஜதாரியா நின்றுட்டு இருந்தான். திருக்கோவலூர்ன்றதே கோபாலனோட ஊர், கோவலன் ஊர், அதான் திருக்கோவல் ஊர் அப்படின்னு பெயர். சரியா அது கிருஷ்ணனோட கோவில். சாதாரணமாக எல்லா இடத்துலையும் கிருஷ்ணன் தான் எல்லாத்தையும் போய் ஆக்கிரமிச்சுன்னு எல்லாரும் துரத்துவான். இங்கே கிருஷ்ணனையும் ஒதுக்கிட்டு திரிவிக்ரமன் நின்னுட்டான். அன்று ஞாலம் அளந்தபிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே அப்படின்றார். ஆழ்வார்களுக்கு இந்த கோவர்தனகிரி உத்தாரணம்ன்றது ரொம்ப பிடிச்ச ஒரு லீலை.
கல்லெடுத்து கல்மாரி காத்தான். நஞ்சியர் கேட்டாராம் பராசர பட்டர்கிட்ட, ஏன் கல்லெடுத்து கல்மாரி காத்தான்? உடனே பராசர பட்டர் சொன்னாராம், அது மழைத்துளி எல்லாம் கல்லுக்கல்லாக விழுந்தது, ஆலங்கட்டி மழை மாதிரி தூண் தூணாக விழுந்ததுனால கல்லெடுத்தான் காணும். இப்படியே கல்லெடுத்தான் காணும். ஒருவேளை ஜலதாரையா பொழிஞ்சிருந்தா கடல் எடுத்து மழை காத்திருப்பான், கடல் தூக்கியிருப்பான் கண்ணன். அப்படி ஒரு சர்வஜன்னு இத்தனையும் பராசர பட்டர்லாம் ராமபக்ஷபாதி. ஆனாலும் சொல்றார், ஒருவேளை அது அப்படியே மழை இப்பெல்லாம் கிளவுட் பஸ்ட்லாம் சொல்றாள், அந்த மாதிரி தப தப தபான்னு தண்ணி கொட்டிருந்து கிருஷ்ணா காப்பாத்துனா கடலை தூக்கி வச்சு நான் கொட்டுற எவ்வளோ தண்ணி கொட்டிக்கோடா, ஃபில்ல பண்ணிக்கோடா அப்படின்னு கடலை தூக்கி காப்பாத்திருப்பான் காணும் அப்படின்ற. அப்போ அந்த மழை கொட்டியும் இவனும் அசரல, ஊருக்கும் ஒன்றாக. அதன் பிறகுதான் இந்திரனுக்கு கர்வ பங்கம் வந்தது. அதன் பிறகு பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி மன்னிச்சுடுன்னு சொல்லி பகவான் மூணு ஸ்லோகம் தான் இந்திரன்கிட்ட பேசுகிறான். போனதில் சொல்லிட்டு இருந்தேன், நான் மாடு மேய்க்கிறதுக்காக மட்டும் தண்டபாணி கிடையாது, சிக்ஷை பண்ணுறதுலையும் நான் தண்டபாணி அப்படின்ற தண்டம் வச்சுருக்கேன் கையில். மாடு மேய்க்கிற குச்சியால் மண்டை மேலே போடும், ஒழுங்காக இருந்தியோ பயில தப்பிச்சாய் நீ, உனக்கும் நல்லது சுற்றி இருக்கவாளுக்கு நல்லது. அதன் பிறகு தான் இந்திரன் அபிஷேகம் பண்ணான். அந்த அபிஷேக ஜலம் எல்லாம் சேர்ந்தது தான் கோவிந்த குண்டம். இன்றைக்கும் அந்த கோவிந்த குண்டத்தை நிர்மாணம் பண்ணது வஜ்ரநாபன் தான். வஜ்ரநாபன் தான் கிருஷ்ணலீலா ஸ்தலங்களாக போய் 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 பார்த்து பார்த்து அங்கே இருக்க பெரியவா கிட்ட கேட்டு 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 அங்கங்கே கோவில்கள் ஸ்தாபிதம் பண்ணி லீலா ஸ்தலங்களை புனருத்தாரணம் பண்ணதெல்லாம் வஜ்ரநாபன் தான் முக்கியமாக பண்ணான். இன்றைக்கும் அந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த கோவர்தன மலையில் ஜோரா பகவானுடைய கோவர்தன கல்லெல்லாம் வச்சு அங்கே நம்மளே அபிஷேகம் பண்ண வைப்பான். இன்றைக்கும் அந்த இடத்துல ஒரு பாறை உண்டு, அதில் கிருஷ்ணனுடைய சரணக்கமல் அடையாளம் உண்டு. அப்புறம் கிருஷ்ணனுடைய டோக்ரி கப்பு வைக்கக்கூடிய அந்த பள்ளம் உண்டு. அங்கே ஒரு கோவர்தன கல் நான் பார்த்துருக்கேன், ஸ்ரீநாத்ஜி மாதிரி இடதுகையை தூக்கி நிற்கும். என்கிட்ட வீடியோ இருக்குது, ஃபோட்டோவும் இருக்குது. இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ அழகாக அந்த ஸ்ரீநாத்ஜியோட ஃபார்மேஷன் மாதிரி ரஃப்பாக ஒரு ஃபார்மேஷன் மாதிரி இருக்கும். நிறைய பேர் பாலபிஷேகம் ஜலத்தினால் அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாள். அதுக்கு பக்கத்தில் இந்த கோவர்தன மலையுடைய எக்ஸ்டென்ஷன் தான். அங்கெல்லாம் பெரிய பெரிய பாறையாக இருக்கும். இந்த இந்திரன் ரொம்ப பக்கத்தில் நின்றுலாம் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணல, கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டே சுவாமி சுவாமி சுவாமின்னு பயந்து பயந்து பேசினானா. பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு அந்த மலை பாறை மேல் நின்றுண்டு கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் பண்ணான் அப்படின்னு காணால் இந்திரட்டிலான்னு அந்த இடத்துக்கு பெயர். அதுதான் அந்த இடத்துல நல்லா அந்த கோவர்தன மலை எல்லாத்தையும் நான் சொல்லுவேன், கவலையப்படாதீங்க, ஒரு இடத்துல நான் கோவர்தன மலையை காட்டுறேன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்துல மட்டும்தான் அதுக்கு கோவர்தன மலையை காட்டுவேன். அவ்வளோ அழகாக அங்கே போனால் அபிஷேகம் பண்ணதான் அந்த கோவிந்த குண்டம். அந்த கோவிந்த குண்டு குளக்கரையில் தான் ஸ்ரீமன் மாதவேந்திரபுரி பஜனை பண்ணிட்டு இருந்தா. இன்றைக்கும் அவருடைய பஜன குட்டீரம் அங்கே இருக்குது. மாதவேந்திரபுரியினால தான் நமக்கு ஸ்ரீநாதன் கிடைச்சான். மாதவேந்திரபுரியினால தான் நமக்கு கீர்ச்சோர கோபிநாதன் கிடைச்சான். மாதவேந்திரபுரி நிஜமாவே அத்தனை. இன்றைக்கும் அவரோட சமாதி கீர்ச்சோர கோபிநாதன் கோவில் பக்கத்தில் இருக்குது. கீரச்சோர கோபிநாதன் அவனுக்கு திருநாமம். அதாவது கிருஷ்ணவதாரத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே, ஒரு யுகத்துக்கு முன்னாடியே வந்த கிருஷ்ணன் யாருன்னா கீரச்சோர கோபிநாதன். ஏன்னா அந்த பக்கத்தில் ராமச்சந்திரமூர்த்தி காட்டில் வனவாசியாக இருக்கும் பொழுது மாடுகள்லாம் மேய்ச்சிட்டு போகிற கோபால பசங்களை பார்த்து ரசித்து சிரிச்சுட்டு இருந்தான். இப்போ சீதா மாதா கேட்டால் என்னாச்சு சுவாமி எதுக்கு சிரிக்கிறேன்னா, இல்லை அடுத்த அவதாரம் மாதிரி மாடு மேய்க்க போகிறேன் அதான் பார்த்தேன். ஐயோ நான் பார்க்கணுமே அப்படின்னா பகவான் அதெல்லாம் அடுத்த அவதாரத்தில் பார்க்கல, எனக்கு இப்போ பார்க்கணும்னு சொல்ல. ராமனே கையினால் செதுக்கின மூர்த்தி அந்த கோபிநாதன். அது வெறும் கோபிநாதன், ராமன் செதுக்கின கிருஷ்ணமூர்த்தி. இது சீனியர் மோஸ்ட் கிருஷ்ணன் தான் அவன் தான். அதன் பிறகு அவன் வெண்ணையை திருடி அந்த பாயசத்தை திருடினால கீர்ச்சோர கோபிநாதன் ஆயாச்சு.
அந்த கீர்ச்சோர கோபிநாதனுக்கு தான் மாதவேந்திரபுரி சந்தன யாத்திரை பண்ணார். அதனால தான் இன்னி வரைக்கும் சந்தன் ஜாத்ரான்றது ஃபேமஸ். அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் மாதவேந்திரபுரி. அன்றைக்கே கூட சொல்லியிருந்தேன், ஸ்ரீநாதன் பிரகடன ஸ்தலத்தை சொல்லும் பொழுது மாதவேந்திரபுரி தபஸ் பண்ணிட்டு இருந்தார், பஜனை பண்ணிட்டு இருந்தார், யார்கிட்டையும் ஆகாரம் வாங்கிக்க மாட்டார். பகவான் ஒரு கோபாலனா வந்து பானையில் பாலை கொடுத்து இங்கே உபவாசம் இருக்கக்கூடாது, சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். அதன் பிறகு ராத்திரி சொப்பனத்தில் வந்து நீ என்னை நான் உள்ளுக்குள்ளே இருக்கேன், என்னை எடுத்து நீ பூஜை பண்ணுவியா, ரொம்ப நாள் ஆயாச்சு, எனக்கு வேர்க்கிறது, எனக்கு பசிக்கிறது அப்படின்லாம் சொல்லி பாவமாக கேட்க, அதன் பிறகு மாதவேந்திரபுரி மக்களை கொண்டு வந்து அந்த கோபாலனை எடுத்தார் வெளியில். அவனுக்கு அன்னக்கூட்டோத்சவமும் பண்ணார். இப்போ பகவான் சொல்கிறான், நீ எந்த ஊர் பையன்டான்னு முதல் நாள் பால் கொடுக்கும்போது கேட்கும்போது, நான் அணியோர் கிராமத்துலேருந்து வரேன், இந்த கோபிகைகள்லாம் இங்கே தண்ணி எடுக்க வருவா, அவள் சொல்லித்தான் வந்தேன்றார். மாதவேந்திரபுரிக்கு அப்படி உருகிறது, நீயே வந்தியா. அதனால என்ன பண்ணார்னா, அந்த பானையை எடுத்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி சாப்பிட்றத வழக்கமாக வச்சுட்டு இருந்தான். அது பானையை உடைச்சிண்டு. அதே மாதிரி கீர்ச்சோர கோபிநாதன் அவன் கொடுத்த பானையும் உடைச்சி பிரசாதமாக சாப்பிட்றதா வழக்கமாக வச்சுட்டு இருந்தான். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த மாதவேந்திரபுரி. அவருடைய பஜன குட்டீரம் அங்கே தான் இருக்குது. ஸோ கோவிந்த குண்டம், அதனுடைய கடையில் மாதவேந்திரபுரியினுடைய பஜன குட்டீரம், அது எதிர்க்கே தான் இந்த கோவர்தன ஷிலாவுக்கு அபிஷேகம் பண்ணுறது. அது எதிர்க்க இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மலை தான் இந்திரடிலா அப்படின்னு சொல்கிறது. அவ்வளோ அழகாக அதுக்கு பக்கத்திலேயே தான் கோபாலனுடைய ஒரு கோவில் இருக்குது. அவ்வளோ அழகாக மாதவேந்திரபுரி பஜனஸ்தலத்துக்கு பக்கத்துலேயே இந்த அவர் பூஜை பண்ண அந்த கோபாலனுடைய பிரதிப மூர்த்தி அங்கே வச்சுருக்கார். அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போயாச்சுன்னா ராதா கோவிந்த மந்திரம்னு ஒன்று இருக்குது. நல்ல பழைய மூர்த்தி. அங்கே இருக்கிறவா தான் வஜ்ரநாபன் பிரதிஷ்டை பண்ண மூர்த்தின்னுவா. அதான் மாதவேந்திர பஜன குட்டீரிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால். ஆனால் இது வரைக்கும் நான் இன்னும் பார்த்ததில்லை. எல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா இந்த பஜன் குட்டி வரும்போது எல்லோரும் நாக்கு தள்ளிடும். ஆனால் அதுக்கப்புறம் வேறு நிறைய இடம் பார்க்கறதுக்கு வேறு இருக்குமா, அதனால் ஓட்டு வாங்க போகலான்னு மனசே கேட்காது. எனக்குலாம் அங்கே போய் உட்காந்தாச்சுன்னா ஒரு 4 மணி நேரம் அப்படியே வெறுமா உட்காந்துட்டு இருந்தால் போதும். ஆனால் மனுஷால் அழிச்சுட்டு போகும்பொழுது அவ்வளோ நேரம் உட்காரத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதான் நினச்சிட்டு இருக்கேன், நேராக போயிடணும், கோவர்தனத்தை ரூம் போட்டு தங்கிடணும், டெய்லி சும்மா அங்கங்கே போய் உட்காந்துட்டு இப்படியே வரணும், வேறு ஒன்றும் பண்ணக்கூடாது. கோவர்தனகிரி பரிக்கிரமா போகணும். ஒரு எந்த அந்த நாரத குண்டமோ குசும சரோவரமோ ஆசதீர ஒரு நாளைக்கு ஒன்று பார்த்தா கூட போதும். வெறுமை வேறு எங்கேயும் போகக்கூடாது. வெறுமை கோவர்தனம் அவ்வளோதான் பார்த்துட்டு வந்துடணும். பிருந்தாவனம் மதுரா அதெல்லாம் ஒன்றும் போகக்கூடாது. எனக்கு அப்படி தான் ஒவ்வொரு தடவையும் ஒன்று போகணும், அது மட்டுமே பார்த்துட்டு அங்கேயே காலார நடந்துட்டு கிடக்கணும். அதெல்லாம் கோவர்தனம் நடத்தி கொடுக்கும். அழகாக அந்த ராதா கோவிந்த மந்திரம். அதை தாண்டியே இன்னும் கொஞ்சம் தூரம், எல்லாமே ஒரு 300-400 மீட்டர் தான். ஆனால் சமயம் இருக்காது. இப்படி நேர போனோம்னா நிபாகுண்டா அப்படின்னு ஒரு குளம் இருக்குது. அந்த இடத்துல கிருஷ்ணன் பலராமன்லாம் அந்த இடத்துல வந்து ஆனந்தமாக மாடுகள்லாம் மேய்ச்சுட்டு ஆகாரம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அழகாக விளையாடி ரெஸ்ட் எடுத்து அந்த குளத்தில் குளித்து இப்படி எல்லாம் பண்ணுவாங்களாம். சமயத்தில் இந்த பசங்கள்லாம் தூக்கில் பால் ஏதான வீட்டில் பாயசம் எல்லாம் கொடுத்துருப்பா. அது சாப்பிட்றதுக்கு கப்பெல்லாம் இருக்காது. அந்த இடத்துல அது கதம்ப வனம், நான் இன்னும் பார்த்ததில்லை. அது கதம்ப வனம். அந்த இலைகளை பகவான் இப்படி கப்பு மாதிரி சுருட்டி அதில் அப்படி குடிப்பானா. நம்ம தொன்னை மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். தொன்னை மாதிரி அந்த கப்பை பண்ணிவிட்டு அதில் சில சந்தர்ப்பங்களில் கோபிகைகள்லாம் இந்த பக்கமாக அப்படி வருவாளாம். வரும்பொழுது பகவான் கொஞ்சம் பாலை கொடு, கொஞ்சம் தயிரை கொடு அப்படின்வான். உடனே கோபிகள் சொல்லாடே, வீட்டில் போயாச்சுன்னா நந்தகோபகுமாரன் ஒரு வார்த்தை பேசுறதில்ல, அப்பா எதிர்க்க நிற்கிறதில்ல, அன்னையின் பின்னே சென்று சொல்லாதே யாரும் கேட்டாலும் கெஞ்சறாய். இங்கே என்னடா மாடு மேய்க்க வந்தால் மட்டும் இவ்வளவு திமிர்த்தனம் காட்டுறாய், அங்கே ஒரு மாதிரி இங்கே ஒரு மாதிரி இருந்தாய், ஜாக்கிரதை, கம்சனிடத்தில் உங்களை பண்ண சொல்லி கொடுத்துருவோம்
உங்கள் அப்பா வேணால் தண்டிக்காமல் இருப்பார், யசோதா மாதா வேணா நீ ஏமாத்தலாம், கம்ச மகாராஜாவை ஏமாற்ற முடியாது, தெரிஞ்சுதா அப்படின்னு வாழலாம். உடனே பகவான் சிரிப்பானாம். பாருங்க பாருங்க, ஒரு நாள் நான் மதுரா போய் கம்சனை கொன்று அந்த பணத்தை இழுத்து கொண்டு வந்து ஊர் முழுக்க காட்டுறேன், கம்சனோட அவயவத்தெல்லாம் பிச்சு இந்த பக்கம் தூக்கி போடுறேன் பாருங்க அப்படின்னு. உடனே கோபிகள்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பாளாம். டே, இங்கே அக்கம் பக்கத்தில் கம்சனுடைய ஆட்கள் இல்லைன்னு எதையான உளறி தொலையாத, உனக்கு மாடு மேய்க்கிற அளவு தான் புத்தியும் இருக்குது பலமும் இருக்குது, ஏதோ எங்களை மாதிரி அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து கூட்டத்தில் ஒரு ஆள் நினச்சிடாத, கம்ச மகாராஜா அதிபுத்திசாலி, ஞாபகம் வச்சுக்கோ. என்னமோ ஒரு பூத்தனா, ஒரு திருநாவர்த்தன், ஒரு சகடாசன் அவளாக வந்து செத்து போயிட்டா. கோபிகள் பெருமையை ஒத்துக்க மாட்டார். இள வயசு பசங்கன்னா நீ பெரிய ஆளா அப்படி தானே கேட்பா. அப்போ ஏதோ எங்களை மாதிரி நினச்சுடாத அப்படின்னோடனே பகவான் பாருங்கோடி, ஒரு நாள் நான் சொல்கிறது நடக்கிறதா இல்லையா பாருங்க. இந்த கோவர்தனில் பகவான் சங்கல்பம் பண்ணுறான்னா கம்சனை வதம் செய்வேன்னு. இந்த கோபிகள்லாம் சிரிச்சுட்டு சரி இவ்வளோ அட்லீஸ்ட் பொய்ய சொன்னாலும் தைரியமாக சொல்கிறியேன்னு சொல்லி தயிர் பால் மோரெல்லாம் கொடுப்பாளாம். உடனே கண்ணன் அழகாக அந்த தொன்ன மாதிரி அந்த இலைகளை எடுத்துண்டு இது எல்லாம் சாப்பிட்டான். நிபா குண்டா நிபா வனம்னு பேர், அங்கே இருக்க ஒரு கதம்ப மரத்தில் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு காண கிடைக்காது. இப்போ எத்தனை ஆச்சரியம் பார்த்துக்கோங்க. இந்த கோவர்தனம் எவ்வளவு விதமாக கண்ணன் அனுபவிச்சிருப்பான், எவ்வளவு பாக்கியம், எத்தனை அழகு. இப்படி எல்லாம் பகவான் பேசி இடிச்சு பிடிச்சு நிற்கிறான். இன்னைக்கு கூட நம்ம திருக்கோவலூர் அப்படிதானே பார்த்தோம். ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம், ஒரு இடைக்கழி, அவ்வளோதான். அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு போகிற வழியில் ஒரு சின்ன ஒரு ஆள் படுக்கிற இடம். ஒருத்தர் படுக்கலாம், 2 பேர் நிற்கலாம், 3 பேர் உட்காரலாம். ஒரு சந்தியா வேளையில் இருட்டில் மழை காலத்தில் முதலாழ்வார்கள் 3 பேரும் பொய்கை பூதம் பேய் ஆழ்வார் மிருகண்டு மகரிஷியினுடைய ஆசிரமத்தில் ஒரு இடைக்கேளில் நிற்கிறா. அது வரைக்கும் மிருகண்டு மகரிஷி பூஜை பண்ணிட்டு இருந்தது. அங்கேருந்து ஆயன சதுர்புஜதாரி கிச்சா பயல இவா 3 பேரும் வந்து இடிச்சு நிற்க. அடுத்த நாள் காலையில் பெருமாளை சேவிக்கலான்னும் பொழுது பெருமாள் பார்த்தார். யார் பெருமாள்? கண்ணன் தானே. அவனுக்கு இடிச்சு பிடிச்சி நிற்க பிடிக்கும். இவன் 3 பேர் வந்திருக்கான், இடிச்சு பிடிச்சி நிற்போம், என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு இவனும் போய் இடிச்சு பிடிச்சுட்டு நிற்க, வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று இடிச்சு பிடிச்சு நிற்கிறா. இன்னைக்கு கூட நான் போகும்போது சொன்னால எல்லாம் இடிச்சு பிடிச்சு நிற்பா. அந்த அந்த சந்நிதியில் மட்டும் இடிக்காமல் யாரும் நின்று பார்த்ததே கிடையாது. அப்படியே நாம் ஒழுங்காக நின்னாலும் பட்டர் இந்த பக்கம் வாங்கோ, பிரம்மதேவர் அந்த பக்கம் வாங்கோ, முதலாழ்வார்கள் எல்லாம் இடிச்சுட்டு போய் நிற்கும். அந்த சந்நிதியில் மட்டும் இது வரைக்கும் இடிச்சு பிடிக்காமல் நான் பார்த்ததே கிடையாது. ஒரு 3 தடவை போயிருக்கேன். ஆளே இல்லாமல் போய் எங்கேருந்தோ ஒரு பொம்பளை வந்து இடித்தா. நான் கூட சிரிச்சு ஆளே கிடையாது, ஏமா நாங்கள் போயிட்டு யாரும் கூட வந்தால் கூட எதுக்கு நாங்கள் போனது பேர் போகக்கூடாதா அப்படி எல்லாம் சத்தம் பண்ணிருக்கான். அவன் இப்படி வெக்கமெல்லாம் சிரிச்சிருந்தா. நினச்சேன் இவன் இப்படி இருக்கான்னு அவன் எப்படி இருந்திருப்பான். ஆழ்வார் ஒரு பொம்பளை தான், ஆம்பளை கூட நினச்சேன். சரி ஒரு வேளை அந்த வாசலில் காவல் கேட்குற விஷ்ணு துர்க்கை தான் அண்ணன் மாதிரி தான் தங்க இருப்பா. அவள் இடிச்சு பிடிச்சி அவளும் அப்படி தான் ஒரு கவலைப்படல. அவளை சொல்கிறாள் சாமியை பார்க்கணும் சாமியை பார்க்கணும் அப்படின்னால ஒழிய அது அப்படி தான். அன்பே தகழியா ஆர்வமேனியாக இன்புருகு சிந்தை இடுதிரியாக நண்புருகினார்னர்க்கு ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் ஞான தமிழ் புரிந்த நான். அன்பே விளக்கா வச்சுண்டு ஆர்வத்தையே நெய்யா விட்டு சிந்தையே திரியா போட்டு ஞான விளக்கேற்றினேன் நாரணர்க்குன்னு அற்புதத்தாழ்வார். பேயாழ்வார் பார்த்தார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கணி நிறமும் கண்டேன் செருக்கிலரும் பொன்னாழி கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் என்று செருக்கிலரும் பொன்னாழி கண்டேன் புரி சங்கம் கை கண்டேன்
என் ஆழி வண்ணன்பால் இன்று. அதனால தான் இன்னைக்கு நான் 3 தடவை போய் சேவித்தேன். ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒவ்வொரு தடவையாக. முதல் ஆழ்வாருக்கு ஒரு தடவை சேவித்தோம், 2வது ஒரு தடவை. வாசல் வந்தாச்சு, போயிடலான்னு வாசல் வரைக்கும் வந்தாச்சு. இருந்தாலும் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுவோம், இன்னும் ஏதோ ஒழுங்காக பார்க்காத மாதிரி இருக்குன்னு போய், அது என்னென்னா முதல் 2 தடவை கண்ணாடி போடாமல் பார்த்தேன், 3வது கண்ணாடி போட்டு பார்த்தேன். திருக்கண்டேன் பளிச்சு நல்லா தெரியும் சுவாமி பேயாழ்வார் மாதிரி. திருக்கண்டேன் பொன்மேனி அந்த பச்சை வர்ணம். இது என்னடா, நான் 2 தடவை சுவாமியை பார்த்துருக்கேன், எனக்கு இன்றைக்கி என்ன சுவாமி திடீர்னு கலர்ஃபுல்லாக இருக்காருன்னு தோணித்து. நான் கண்ணங்கரையில் பெருமாள் நினச்சிட்டு தான் நான் போயிருக்கேன். இத்தனை தடவை நான் பார்த்துருக்கேன், ஆனால் என் மனசில் இது வரைக்கும் அவர் வர்ண கலாப பெருமாள்னு மனசில் பதிஞ்சதே கிடையாது. நான் இன்றைக்கி திரும்ப திரும்ப யோசிக்கிறேன், இது என்ன இப்படி இருக்காரு. நான் வரும்பொழுதெல்லாம் கண்ணங்கரையில் தானே இவரை பார்த்துருக்கேன், கிருப்பாக பார்த்து. எனக்கு துளி கூட ஞாபகம் இல்லை நிஜமாவே. 3 தடவை பார்த்தேன் பேர். திருக்கண்டேன், இன்னைக்கு திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் மணி நிறமும் கண்டேன், இப்படி தான் பார்த்தேன். அதில் தான் அந்த வலது கை கடைசியாக போகும்போது பார்த்தோம். ஆஜானு பாகவான்னு அந்த முட்டி வரைக்கும் காலில் கை நீளம்னு. பகவான் ஒரு காலை தூக்கி நிற்கிறான், அந்த ஒரு கையை அப்படி நீட்டி வச்சுட்டு இன்னும் ஒரு அடி எங்கன்னு கேட்குறான். முட்டியை தாண்டி கை போயிருக்கு. நீட்டின்னு இருக்கிற காலும் கையும் கிட்டத்தட்ட 3/4 பங்கு நீளத்தில் இருக்குது கை. ஆஜானு பாகவான சரீரம்னு ஒரு வஸ்திரத்தை இடுப்பில் கையில் வச்சுருக்கார். 2 வஸ்திரத்தில் சங்கம் சக்கரம் மாற்றி வச்சுருக்கார். அந்த சங்கம் அதை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருக்கார், சக்கரத்தடி மேலே தூக்கி வச்சுருக்கார். அவரே ஒண்டி கொடுத்து நின்றுருக்கார். இந்த கோவர்தகிரி மலை கீழே எல்லாரும் கசகசதான் நிற்கிற மாதிரி. இந்த பக்கம் மகாபலி பிரஹ்லாதன் தாயார், அந்த பக்கத்தில் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார், மிருகண்ட மகரிஷி அவரோட பத்தினி, அவரை தாண்டி கருட ஆழ்வார், அதை தாண்டி சுக்கராச்சாரியார், பூமியில் வச்சிருக்க ஒத்த திருவடி அதையும் தொட்டுண்டு நமுச்சி. இது எல்லாம் கரெக்டாக கோவர்தகிரி கீழே எல்லோரும் இருக்கா மாதிரி. ஒரு திருவடி மேலே பிரம்மா வேறு, காலை மேலே தூக்கினா பிரம்மாவை தட்டும், கீழே நகர்த்தினா நமுச்சியை தட்டும், கையை நீட்டினாரா முதலாவது மேலே தட்டும், இந்த கையை நீட்டினாரா தாயார் கொமட்டில் தான் குத்தணும். அந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ ஏற்கனவே கையை நீட்டி தான் வச்சுட்டு இருக்கார். அது என்ன ஆச்சரியம் அப்படின்னா, மிருகண்டு மகரிஷி எந்த இடைக்கழியில் இவாளுக்கு இடம் கொடுத்தாரோ அதே இடைக்கழியில் மூவர்கள் நிற்க இவனும் இடிச்சா. அந்த இடைக்கழி தான் இன்னைக்கு சந்நிதியே. மிருகண்டு மகரிஷியினுடைய வீட்டு இடைக்கழி தான் இன்னைக்கு சந்நிதி. அவர் உண்டு கொடுத்தது எல்லாரும் வச்சுட்டு இருக்கான். சுவாமின்னா திருக்கோவலூர் ஆயன், என்ன ஒரு கிருபை இன்னைக்கு. அதோட தாயார் குஞ்சலம்னா குஞ்சலம், வேணுகோபாலன் ஒரு அழகு, தாயார் ஒரு அழகு, லக்ஷ்மி நாராயணன் ஒரு அழகு, லக்ஷ்மி நரசிம்மன் ஒரு அழகு, லக்ஷ்மி வராகமூர்த்தி ஒரு அழகு. எவ்வளோ பெரிய. அதோட எல்லாத்த விட இந்த காட்டுக்கு தேமேன்னு இருக்கிற ராமன், அப்பா நிஜமாவே தோள் கண்டார் தோளே கண்டார்னு. இந்த அர்ச்சாவதார மூர்த்திகளே இப்படி பிரமிக்க வைக்கிறதுன்னா இந்த கிருஷ்ணன் என்ன பாடுபடுத்தியிருப்பான் கோபிகைகளை. அத்தனை சிரேஷ்டம் இந்த பகவானுடைய லீலை. இன்னைக்கு 2 நாள், நேத்தி நந்தோத்சவம், முந்தா நேத்தி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, இதெல்லாம் கொண்டாடினதுக்கு அந்த விஷ்ணு துர்கை ஸ்வயம்பு துர்கையும் பார்த்துட்டு, கோபாலன் சதுர்புஜதாரிய சங்கம் சக்கரம் வேணுகானம் பண்ணக்கூடிய கிருஷ்ணனையும் பார்த்துட்டு, திருக்கோவலூர் ஆயனையும் பார்த்த ஒரு பரம திருப்தி. இதெல்லாம் நான் கோவர்தன லீலை சொல்கிறதுனால வர கிடச்ச பெரிய புண்ணியம். அவ்வளோதான். ரொம்ப நாளாக நினச்சிட்டுருங்க, இதோ போகணும் அதோ போகணும் அதோ போகணும் இதோ போகணும்னு. நந்தோத்சவ சமயத்தில் இதெல்லாம் பார்க்குற பாக்கியம் கிடச்சதுன்னா இன்றைக்கி நான் போய் பார்த்து எந்த ஆனந்தம், என்ன திருப்தி, என்ன உற்சாகம், என்ன குதூகலம் கிடச்சதோ அது எல்லாம் உங்களுக்கும் உங்கள் வம்சத்தாருக்கும் பரிபூர்ணமாக சித்திக்க மனதார ஆசீர்வாதங்கள். ஸோ இன்றைக்கி நாம் பார்த்தது கோவிந்த குண்டம், அங்கே இருக்கக்கூடிய கோபாலன் கோவில், இந்திரட்டிலா, மாதவேந்திரபுரி பஜன் குட்டீர், அதுக்கப்புறம் ராதா கோவிந்தர் கோவில், அப்புறமா அழகாக நிபகுண்டா, இந்த கப்பு பகவான் தயிர் பாரு மூல வெண்ணெயெல்லாம் குடிக்கிறதுக்காக சாப்பிட்றதுக்காக கதம்ப மரத்தினுடைய இலையே கப்பு மாதிரி பண்ணி குடித்தான். ஸோ நிபகுண்டான்னு பேர். மீதி விஷயம் நாளைக்கு.
ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே जय भोलो राधा रानी की जय जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय जय भोलो वृंदावन धाम की जय जय भोलो यमुना मैया की जय जय भोलो गोवर्धन गिरिराज की जय जय भोलो श्रीमन माधवेंद्रपुरी की जय राधे कृष्ण जय बोलो देहलीश भगवान की जय राधे कृष्णा।